பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒரு டாஸ்க் நடந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருக்கு. அது யாருன்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை தூக்கி ஆனந்தி மேலே வச்சிருக்காங்க சாச்சனா அவர்கள். அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல பேர் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் இருக்கீங்க. தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு விதமான ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் மக்களே. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாச்சனா வந்து விஷால் கிட்ட ஃபஸ்ட்டு நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்னும் போது விஷால் சொல்லிடுறார், எனக்கு தெரிஞ்சு நீலாம் போக மாட்டே சச்சனா, நீலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேட்டகரி தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகுன்றாரு. இன்னொரு பக்கம் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் நீ கிடையாது, டபுள் எவிக்ஷனாக இருந்தால் மேபி நீ வந்து போனால் ஜோடியாக தான் போவ, சிங்கிளாக போக மாட்டே அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாரு. அந்த கேட்டகரியில் நீ இருக்க, ஆனந்தி இருக்க, ரஞ்சித் சார் தான் போவாருன்ற மாதிரி விஜய் விஷால் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஸோ டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ஆனந்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் எவிக்ஷன் நீ வரமாட்ட அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல நடக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்ன கொடுமை பண்ணியிருக்காங்க ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல என்ன அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமா கொடுமை பண்ணாங்க ஒன்று அப்படின்னு நான் பார்த்தா, ஸோ ஆனந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்களா. என்னென்னா, பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அவங்கள ஃப்ரீயாக போக விடலை, ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண விடலையாம். ஓகே, சீசன் 7ல் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லைங்க, ஞாபகம் இருக்கா? டோர் பிரச்சனை, பாத்ரூம் டோர் திறந்து வச்சுட்டு போனாருன்னு ஒரு பிரச்சனை ஞாபகம் இருக்கா சீசன் 7ல்? அதே பிரச்சனை தான் இங்கேயும் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெவிலாக இருந்த ஆனந்தி வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடமே கொடுக்கல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட கதவு திறந்து வச்சுட்டு தான் அவங்க இருந்தாங்க, கதவு திறந்து வச்சுட்டு தான் என்னை இது பண்ண வச்சாங்க, அப்படியே இது பண்ண வச்சாங்கன்ற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு வந்து பண்ணியிருக்காங்க ஆனந்தி அவர்கள். இது இட் இஸ் த ஒஸ்ட் தவறு அப்படின்றத நான் பார்க்குறேன். இட் இஸ் த ஒஸ்ட். இந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல மற்றவங்க பண்ண விட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இதுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட் இதில். ஆனால் அப்படிப்பட்ட விஷுவல்ஸ் நம்ம எதுவுமே பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி விஷுவல்ஸ் நான் லைவ்ல பார்க்கல மக்களே. வேற யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க சாச்சனா. அது நடந்திருந்தேன்னா சாச்சனா சொல்றது சரி 100%. ஆனால் நடக்கலைன்னா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சாச்சனாவை பொறுத்தவரையும் அதிகபட்சமான பொய்கள் பேசுவது உண்டு. ஏன்னா போன வாரமே, போன திங்கக்கிழமையே ஜாக்லின் தான் வந்து என்னை கதவு தட்டி வெளியே கூப்பிட்டு என்னை எல்லாருமே அழ வச்சான்னு மாற்றி பேசினாங்க, பொய் பேசினாங்க. ஆக்சுவலாக அவங்க சாச்சனா பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, ரெகுலராக கான்சிஸ்டண்டாக பண்ணுவாங்க. என்னன்னா, அவங்க மேலே ஒரு விஷயம் தப்புன்னு வருதுன்னா அந்த தப்பை தூக்கி அடுத்தவங்க மேலே போகிறதுக்கு வேற என்ன வேணால் குற்றச்சாட்டு வேணாலும் வைப்பாங்க. அது சாச்சனா ரெகுலராக பண்ணக்கூடிய நபர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள்ஸுமே இருக்குன்னும் போது பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. இப்போ அதே மாதிரி ஏன் வந்து ஆனந்திக்கு கீழே விழுந்த முட்டையை எடுத்து ஊட்டியிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஆனந்திக்கு நான் கீழே விழுந்த முட்டையை ஒத்து விட்டேன், மிளகா கொடுத்தேன், இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா இதை விட மேலே வந்து ஆனந்தி பண்ணியிருக்காங்களேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸோ அந்த கீழே விழுந்த மொட்டை தப்புன்றதை மீன் பண்ணுறதுக்காக இதை எடுத்துகிட்டு வராங்களான்ற மாதிரி டவுட் இருக்குது. எது உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியல. விஷுவல்ஸ் நம்ம பார்க்கலாம். அவங்க அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. விஷுவல்ஸ் கூட எனக்கு காட்டாமல் இருக்கலாம், அது வெளியே காட்டாமல் இருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஷால் என்ன சொல்கிறாரு, இட் வாஸ் எ டாஸ்க் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்கிறார். அப்போ ஆனந்தி பண்ணது விஷாலுக்கு தெரியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தெரிஞ்சாருன்னா அவர் சொல்லணும். கரெக்டாக. இது வரைக்கும் நம்ம விஷுவல்ஸும் பார்க்கல, ஃபுட்டேஜ் பார்க்கல. அப்படி இது ஒரு நடந்திருந்தா மிகப்பெரிய தவறு. ஆனந்தி இவ்வளோ நியாயம் பேசுறீங்களே, இது என்ன ஆனந்தி அப்படின்ற கேள்வி தான் கேட்க தோணுது. பட் ஃபுட்டேஜ் இல்லாமல் நம்ம ஒருத்தர் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதே தவறாக தான் நான் பார்க்குறேன். ஏதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி அவங்க வீக்கெண்டில் இந்த மாதிரி பேசணும், நான் வீக்கெண்டில் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. வரட்டும், வீக்கெண்டில் வந்து பேசட்டும், அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் கிடைக்குமா அப்படின்றது பார்ப்போம். பட் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பேசுவோம் மக்களே. அப்படி ஆனந்தி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான செயல், பெரிய பெரிய தவறு எழுத்திருக்காங்க அப்படின்றது தான். இதுக்கு பார்ப்போம். இது ஒன்று. அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போச்சு? விஷாலுக்கு தானே போச்சு. அதெல்லாம் கிடையாது. அதான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் வச்சிட்டாரு. யாரெல்லாம் டெவிலாக இருக்கும்போது ஸ்டார் வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் வச்சு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் பண்ணாங்கன்னா, பிக் பாஸ் ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸ் ரூல் படி, எப்படி ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸ் ரூல் படி அந்த டாஸ்க்கை யார் கரெக்டாக விளையாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் அப்படின்றது தான். அந்த ஸ்டார் கணக்கு கிடையாது, அந்த ஆர்ட் வாங்கினா கணக்கு கிடையாது. ரூல் படி யார் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது தான் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஸோ இன்னைக்கு ப்ளே பண்ண எவனுமே ரூல் படி வாங்கலை. ஸோ இன்னைக்கு ப்ளே பண்ணாங்களே அந்த ஒரு கேங், ஏஞ்சலா இருந்து டெவிலா மாட்டாங்க, அந்த கேங்குக்கு எவனுமே ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு யாருமே ஒழுங்கா விளையாடல அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்து என்ன நடக்குது, ஓட்டிங் கன்சிடரேஷன் வருது. ஓட்டிங் கன்சிடரேஷன் என்னன்னா, இந்த ஓட்டிங்கை பொறுத்து ஃபர்ஸ்ட் தீபக் வந்து தீபக்கு 4 ஓட்டு வருதுங்க. யாருன்னா முத்துக்குமார், தர்ஷிகா, பவித்ரா, இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போட்டாங்க தீபக். ஓகே, 4 ஓட்டு தீபக் வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு தர்ஷிகாவுக்கு வந்து விஷால், ரஞ்சித்து, தீபக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து தர்ஷிகாவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க 4, ஜெஃப்ரி. இந்த 4 பேர் தர்ஷிகா ஓட்டு. மிச்ச ரிமைனிங் ஓட்டு யார் யாருக்கு இருக்குது,
பார்த்தீங்கன்னா சாச்சனா, ராணவ், சத்யா, இன்னொருத்தர் யார், ஆனந்தி, இந்த 4 பேர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதா? இந்த 4 பேர் மஞ்சுரி ஓட்டு போட்டிருக்காங்க. மஞ்சுரி என்னோட ஓட்டு வந்து நான் எனக்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கே போட்டுக்கிறேன்னு மஞ்சுரி பேசிட்டு, 2வது ஆப்ஷனாக இருந்தால் நான் இன்னொரு நபருக்கு போகிறேன்ற மாதிரி வருது. ஸோ இப்போ அவங்கவுங்க ஓட்டுப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஓட்டு கிடையாதுன்றாங்க. அப்போ 4 ஓட்டு வரும்போது டை ஆகுது. செல்ஃப் ஓட்டு இல்லாமல் 4 ஓட்டு வரும்போது டை ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 பேரையும் முன்னாடி போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்ஃப் ஓட்டு கிடையாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மஞ்சுரிக்கு 4 ஓட்டு வந்துடுது, மற்ற 2 பேருக்கு 3 ஓட்டு. ஏன்னா தர்ஷிகா வந்து தீபக் வந்து தர்ஷிகாவும் போட்டிருக்காரு. ஒரு சுச்சுவேஷன் அமையுது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல வந்து மஞ்சுரி வின்னர் ஆகுறாங்க. அப்படின்னும் போது ஜாக்லின் அந்த இடத்துல சொல்றாங்க, ஜாக்லின்னா டிஸ்கஷனே வரக்கூடாது. ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல ஓட்டிங் கன்சிடரேஷன்ல டிஸ்கஷன் வரக்கூடாது. ஐ மீன் பிக் பாஸ் ரூல் படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க டிஸ்கஷன்ல பங்கேறலாம், ஓட்டிங் வர முடியாது. அந்த ஆட் வாங்காதங்க. ஜாக்லின் வந்து என்ன சொல்றேன், ஸ்மார்ட் ப்ளோ, செம்ம ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிட்டீங்க, வேற லெவல் மஞ்சுரின்ற மாதிரி உடச்சிட்டாங்க ஜாக்லின். உடனே என்ன மூணா செல்ஃப் ஓட்டு பார்த்தீங்களா, நீங்க செல்ஃப் ஓட்டு தூக்கணும் உடனே மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களே மஞ்சுரின்ற மாதிரி உடைக்கிறாங்க. திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஓட்டிங்க்கு வந்து பல ப்ராப்ளம் நடக்குது. ராணுவ சாட்சினால எழுந்து மஞ்சுரிக்காக வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அது முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பண்றீங்கன்ற மாதிரி ராணுவலாம் வேலிடான கேள்வி கேட்கிறாரு ஜாக்லினை பத்தி. இதே தீபக்கும் வந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா, மஞ்சுரிக்காக மட்டும் இப்படி பண்றீங்களே, தீபக் வந்தா இப்படி பண்ணிருப்பீங்களான்ற மாதிரி ஜாக்லினை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. யார் வந்தாலும் அதாங்க கணக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க. ஓகே, உடனே என்ன பண்றாங்க, அடுத்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. செல்ஃப் ஓட்டு அவங்களுக்கு போட்டுக்கலாம். தீபக் சொல்லிடுறாரு, செல்ஃப் ஓட்டு இங்கே போட முடியாதுங்க, மற்றவங்களுக்கு தான் போடணுன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. முத்துக்குமார் சொல்றாரு, நம்ம வெளியே எலெக்ஷன்லேயே அவங்கவுங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவாங்க, அதை இங்கே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இது வரைக்கும் பிக் பாஸோட ஹிஸ்ட்ரியிலேயே செல்ஃப் ஓட்டு எவனுமே போட்டுக்க மாட்டான். புரியுதா? பிக் பாஸ் ரெகுலரா பார்க்கணும், உனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து மஞ்சுரி சூப்பர் ஃபயர் விடுறவங்களாம் விட்டுட்டு போங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நீ சரியா பண்ணனா உனக்கே ஓட்டு போட்டு போயிருக்கு. நான் கேட்குறேன், ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வருது இல்லை, அப்போ நான் செல்ஃபாக ஓட்டு போட்டுங்க. அப்போ பிக் பாஸ் அதை அலோவ் பண்ணாருன்னு வச்சுங்க, இதுக்கும் அலோவ் பண்ணிட்டோம். சிம்பிள் கேள்வி, பிக் பாஸ் ரூல் படி அடுத்தவங்க தான் ஓட்டு போனோம், செல்ஃபாக ஓட்டு எவனுமே போடக்கூடாது. அதுதான் பிக் பாஸோட ரூல் நான் பார்த்த வரைக்கும். எல்லா வாட்டியும் நான் நல்லது வந்தால் உனக்கு, கெட்டது நீயே பண்ணியிருந்தாலும் அது நீ எடுத்துக்க மாட்டேன்னா எந்த விதத்தில் நியாயம்? கரெக்டாக மக்களே? இப்போ நல்லதும் நீ நல்லதும் பண்ணுற, கெட்டதும் பண்ணுற. ஓகே, நல்லது வந்தால் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் ஓட்டு போட்டுக்கிறேன். அதே கெட்டது நான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஓட்டு நான் போட மாட்டேன் அப்படின்னா நியாயமாக இருக்குமா? நியாயமா இருக்குமா? நீங்க சொல்லுங்க, அந்த லாஜிக் பாயிண்ட். நியாயம் கிடையாது. ஸோ பிக் பாஸை பொறுத்தவரையும் அடுத்தவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதான் பாயிண்ட். அதில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த 3 பேர் பார்ட்டிசிபென்ட் வந்து மாற்றி ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிச்சு. மஞ்சுரியோட பிளான் என்ன, மாற்றி அந்த 3 பேர் ஓட்டு போடக்கூடாதுன்னும் போது, ஸோ அங்கே தர்ஷிகா வந்து தீபக் இங்கே போடும்போது நல்லிஃபை ஆகுதுல்ல, அப்போ மெஜாரிட்டி கோஸ் டு தர்ஷிகா இவங்களுக்கு. அடுத்து வந்து திரும்ப டிபேட் நடக்குது. ராணவ் இவங்க இதில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போயிடுவார். தீபக் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் போகும்போது தர்ஷிகா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் ஓட்டை நான் எனக்கு போட்டுக்கிறேன்ற மாதிரி செல்ஃப் ஓட்டை மாற்றிப்பாங்க. ஓட்டு மாற்றினோடனே என்ன ஆயிடுது, மஞ்சுரி தர்ஷிகா வந்து டை ஆயிடுறாங்க. 5 ஓட்டில் டை ஆயிடுது. டை ஆன உடனே திரும்ப டிபேட் ஆரம்பிக்குது. உடனே ராணுவ சாட்சினால இது எப்படிங்க, அனௌன்ஸ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்புங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி குரல் கொடுத்துருக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது இப்பெல்லாம் தடுத்து நிறுத்துது எப்படின்ற மாதிரி ராணுவ சாட்சினால எழுந்து மஞ்சுரிக்காக பாயிண்ட்டை பற்றி ஃபயர் விடுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல. அடுத்து ஜாக்லின் வந்தாங்க திரும்ப. அது வந்து ஓகே கரெக்ட் தான், ஆனால் அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டால் தப்பு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கான உரிமை இருக்குல்ல, அது டிஸ்கஷன் தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது ஜாக்லின் எழுது, இது டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருக்குது, டிஸ்கஷன் பண்ணலாம். அது வந்து நீங்கள் மஞ்சுரி மட்டும் 3-4 வாட்டி மாற்ற முடியுது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி ஸ்மார்ட் ப்ளே பண்ணலாம்னா தர்ஷிகாவும் அந்த இடத்துல ப்ளே பண்ணலாம், அவங்களுக்கான உரிமை இருக்குன்ற மாதிரி ஜாக்லின் வந்து தர்ஷிகாவுக்கு போய் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை, டிசர்விங் கேண்டிடேட் கிடையாது. மேபி எனக்கு தீபக் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது மஞ்சுரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன்லயுமே மஞ்சுரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நேத்து இன்னைக்குன்னு கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துலயுமே அழகா பண்ணாங்க மஞ்சுரி. ஏன்னா இன்னைக்கு நடந்ததெல்லாம் கூட அநியாயம் தான். ஸோ அந்த கேட்டகரியில் மஞ்சுரி 2 டேல கணக்கெடுக்கும் போது மஞ்சுரி தான் டிசர்விங் பர்சன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து என்ன நடக்குது, ஆனந்தி எழுந்து பேசி என்ன பண்ணிட்டாங்க, எப்பா இது டிஸ்கஷன் ஸ்டேஜ் தான்ப்பா இருக்கு, ரூல்ஸ் படி மஞ்சுரி ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணாங்க, அதுக்கப்புறம் தர்ஷிகா ரிலீஸ் பண்ணி ஸ்மார்ட் பிளே பண்ணாங்க, ரெண்டுமே கணக்கு தான், இது டிஸ்கஷன் ஸ்டேஜில் தான் இருக்கு, திரும்ப நீங்க ஓட்டு போடுங்கன்ற மாதிரி சொல்லி அடுத்து ஓட்டிங் போனாங்க. தர்ஷிகாக்கு 5 ஓட்டு, மஞ்சுரிக்கு 6 ஓட்டு விழுது. மஞ்சுரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி சென்றிருக்கார்கள். இதில் நான் கேட்கறேன்ல, செல்ஃப் ஓட்டு இருக்கா இல்லையா, அடுத்தவங்க எப்படி கணக்குனா, இதில் பிக் பாஸை பொறுத்தவரை செல்ஃப் ஓட்டு நீங்க நல்லதுக்கு போட்டுக்கிறீங்கன்னா கெட்டதுக்கும் நீங்களே போட்டுங்க. அப்போ உங்க மூஞ்ச பார்த்து நீங்களே கேட்டுங்க, நல்லதுக்கு மட்டும் நான் போட்டு போனா அப்ப இனிக்குது, கசப்பு வந்தா கசக்குதா அப்படின்ற மாதிரி நீங்களே உங்க மூஞ்ச பார்த்து கேட்டுங்க. சோ இட் இஸ் நாட் ஃபேருங்க. இது அதுல எனக்கு இன்னொரு கேள்வி வருமே, ஜாக்லின் சொல்றாங்களே செல்ஃப் ஓட்டை பத்தி, இவங்களே செல்ஃப் ஓட்டு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, நேத்து கூட செல்ஃப் ஓட்டு போட்டாங்க, அது கணக்கு எடுத்தாங்களா? எடுக்கவே இல்லையே.
அந்த ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஜாக்லின் ஒரு இடத்துல செல்ஃப் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் தப்பு. இந்த இடத்துல ஜாக்லின் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னா செல்ஃப் ஓட்டுனா செல்ஃப் ஓட்டு ஸ்டாண்ட்லேயே இருக்கணும்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டில் செல்ஃப் ஓட்டே போடக்கூடாதுன்றதான் என் பாயிண்ட். செல்ஃப் ஓட்டே கணக்கு கிடையாதுங்க. அப்போ நீங்க நல்லதுக்கும் போட்டுங்க, கெட்டதுக்கும் போட்டுங்க. அடுத்தவங்க நாமினேஷன் பண்றதா ஓட்டே தவிர்த்து செல்ஃப் ஓட்டிங் இப்போ வரவே கூடாது அப்படின்னு. அப்போ நீங்க நாமினேஷன் ப்ராசஸ்ல உனக்கு நீயே ஓட்டு போட்டுப்பியா? அதை பிக் பாஸ் அலோ பண்ணுவாரா? அதே தான் இங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீ அடுத்தவங்க தான் போடணுமே தவிர்த்து உனக்கே போட்டுக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்ல நான் ஸ்டிக் ஆன் பண்றேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வீடியோ லைவ்ல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.